வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 9 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். யாக்சா மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் குசாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லபாங் போமணி மற்றும் கஜன் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மெய்டே, சிறு, மரம், பூரும் மற்றும் மாவோ. எம்ஜிஆர் 1988ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசா தாச சாகித்யா ராகமாயமாலா கௌலாவை நிறுவியிருக்காங்க. கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 61 வரைக்கும் பிசி மகளோனபிஸ் அப்படிங்கிற மாடல் நிலுவையில் இருந்துச்சு. யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை பகுதி 11ல சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா கிளர்ச்சி 1890களில் சோட்டநாக்பூர் பகுதியில பிர்சா முண்டா தலைமையில நடந்துச்சு. பிர்சா முண்டாவை தர்தி ஆபா அப்படின்னு சொல்லலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை கால்டன் நம்சுத் விக்ரம் சம்வத். இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் பாரத் 2018ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. நிஸ்டா 2019, சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014, அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018, பிரதமர் விஸ்வகர்மா 2023, சிறு நடுத்தர நிறுவன அமைச்சகம், அம்ரித் பாரத் நிலையான திட்டம் 2023, பிரதமர் இ பஸ் சேவை 2023, வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். புதிய கணக்கு கட்டுப்பாட்டு ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? TCA கல்யாணி. 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய ஆசிரியர் விருதை எத்தனை ஆசிரியர்கள் பெற்றனர்? 45. இந்திய ராணுவம் எந்த மாநிலத்தின் கமங் பகுதியில் யூத் கௌஷல் 3.0 பயிற்சியை நடத்தியது? அருணாச்சல பிரதேசம். இந்தியா முழுவதும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஆதரிக்க எந்த வங்கி DPIIT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ICICI. இந்தியாவின் முதல் கழுகு அறிவு போர்ட்டலை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? அசாம். சுரங்க அமைச்சகத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? பியூஷ் கோயல். கோவிந்த் மோகன் இந்திய உள்துறை செயலாளர், விக்ரம் தேவ்தத் நிலக்கரி செயலாளர், ராஜேஷ் குமார் சிங் பாதுகாப்பு செயலாளர், அஜய் சேத் இந்திய நிதி செயலாளர், மங்கிலால் ஜாத் வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறை செயலாளர். பிளமிங்கோ குரூஸ் ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது? உக்ரைன் நாடு இந்த ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரியே நிம்பிரிக்ஸ் அப்படிங்கிற ஏவுகணைய ஸ்வீடன் நாட்டுல சாப் நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்கா டைபோன் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை உருவாக்கியிருக்காங்க. ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் சேர்ந்து டாரஸ் கையிபிடி ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க. ஈரான் காசிம் பாசிர், இஸ்ரேல் ஐஸ் பிரேக்கர் ஏவுகணை ஹரப் ட்ரோன்கள், துருக்கி பைரக்தர் TBC, அப்புறம் சொன்கா ட்ரோன்கள், அமெரிக்கா டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, இஸ்ரேல் ராம்பேஜ் ஏவுகணை. தேசிய ஆயுஷ் மிஷன் உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. கேரள மாநிலம் தேசிய சரஸ் மேளா 2025 நடத்தியிருக்காங்க. போபால் 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸ், அஜ்மர் முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு, நாசிக் யோகா மகோத்சவ், புதுடெல்லியில 9வது இந்திய மொபைல் காங்கிரஸ், விசாகப்பட்டினத்துல மின் ஆளுமை 2025 28வது தேசிய மாநாடு, அதாவது 20th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ-கவர்னன்ஸ், கொச்சி 5வது லோக் சம்வர்தன் பர்வ். எந்த வாரம் தேசிய ஊட்டச்சத்து வாரமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 1 to 7. மைய கருத்து ஈட் ரைட் ஃபார் அ பெட்டர் லைஃப். பிப்ரவரி 1 to 7 உலக மத நல்லிணக்க வாரம். மார்ச் 4 to 10 5வது தேசிய பாதுகாப்பு வாரம். ஏப்ரல் 24 to 30 உலக நோய் தடுப்பு வாரம். ஜூலை 26 to ஆகஸ்ட் 1 ஹெப்படைட்டிஸ் விழிப்புணர்வு வாரம். ஆகஸ்ட் 1 to 7 உலக தாய்ப்பால் வாரம். குறைக்கடத்தி சுற்றுச்சூழல் அமைப்பு மேம்பாட்டிற்காக டாடா எலக்ட்ரானிக்ஸ் எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? மெர்க் அப்படிங்கிற நிறுவனத்தோட இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் கையெழுத்திட்டு இருக்காங்க. பூட்டான் நாடு இந்தியாவுடன் விவசாய புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. SSB தேசிய பாதுகாப்பு பயிற்சி ஒத்துழைப்புக்காக ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. அஞ்சல் துறை டிஜிபென் சேவைகளுக்காக ESRN இந்தியாவை அப்புறம் அதே மாதிரி மேப்மை இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க.
குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின் கீழ் பருத்தி கொள்முதலை ஒழுங்குபடுத்த எந்த செயலி தொடங்கப்பட்டது? கபாஸ் கிசான் அப்ளிகேஷன். பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய நோய் கிரவுன் கால் டிசீஸ் ஆக்ரோபாக்டீரியம் டுமிஃபைசினஸ்ல ஏற்படுது. வில்ட் ஆஃப் பொட்டேட்டோ சூடோமோனாஸ் சோலனாசெரியம், பிளாக் ஆர்ம் ஆஃப் காட்டன் அண்ட் பாக்டீரியல் பைட் ஆஃப் காட்டன் சாந்தமோனாஸ் உருசியே. துண்டு டிசீஸ் ஆஃப் வீட் கொரினோபாக்டீரியம் டிட்டிகி மற்றும் நெமட்டோட் அங்கோனோட்ரிட்டிக்கால ஏற்படுது. ஒரு சில முக்கியமான தாதுக்கள் சிடிரேட் வந்துட்டு அயன், சால்கோபெரேட் மலாச்சைட்ல இருந்து காப்பர் எடுக்கலாம். பைரைட் சல்பர், ஸ்பெலரைட் வந்துட்டு சிங்க், கசிட்டரேட் வந்துட்டு டின்.